4 US AI stocks under $20. Hey guys, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ எல்லா இடத்துலையும் ஏஐன்னு பேசுறாங்க. ஆனா NVIDIA, Palantir, மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஸ்டாக்ஸ் பார்த்தா $100, $200 ஹையா இருக்கு. எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்னாலையும் இதை ஈஸியா பை பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோல நான் 4 நல்ல ஏஐ ஸ்டாக்ஸை காட்ட போறேன். எல்லாமே $20க்கும் கம்மியா தான் ட்ரேட் ஆகுது. ஆனா இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஸ்டாக்ஸ். ஒவ்வொரு ஸ்டாக்கும் கம்பெனி என்ன பண்ணுது, அனலிஸ்ட் என்ன சொல்றாங்க, லாஸ்ட் 1 இயர்ல ஸ்டாக் என்ன ஆச்சு, இமீடியட்டா என்ன ட்ரிகர் இருக்குன்னு எல்லா ஃபேக்ட்ஸும் கிளீனா சொல்றேன். ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு இந்த நாள்ல எது சூட் ஆகும்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் சவுண்ட் ஏஐ, டிக்கர் SOUN. இது வாய்ஸ் ஏஐ கம்பெனி. ரெஸ்டாரண்ட்ஸ், கார்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் கால் சென்டர்ஸ்ல யூஸ் ஆகிற வாய்ஸ் ஏஐ தான் இது பில்ட் பண்ணுது. கேசிஸ் மாதிரி பிக் ரெஸ்டாரண்ட் செயின்ஸ், கார் கம்பெனிஸ் எல்லாமே இதோட கஸ்டமர்ஸ். ஸ்டாக் பிரைஸ் இப்ப அப்ராக்சிமேட்டா $6 ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகுது. 52 வீக் ஹை $22.17, லோ $5.65. ஃபேக்ட்ஸ் பார்த்தா Q1 2026 ரெவென்யூ $44 million. லாஸ்ட் இயர் சேம் டைமை விட ஆல்மோஸ்ட் 52% அப். 2025 ஃபுல் இயர் ரெவென்யூ $169 million, ஆல்மோஸ்ட் டபுள் ப்ரீவியஸ் இயரை விட. ஆனா லாஸ்ல தான் இருக்காங்க, இன்னும் ப்ராஃபிட் வரல. லைவ் பர்சன் ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ண ட்ரை பண்றாங்க. அது அப்ரூவ் ஆனா பிக்கர் கஸ்டமர் பேஸ் கிடைக்கும். ரீசென்ட்லி ஒயாசிஸ்னு ஒரு நியூ ஏஐ பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தா 6 அனலிஸ்ட் ஸ்ட்ராங் பை, 3 ஹோல்ட்ஸ் 1 செல். பிரைஸ் டார்கெட் $9 to $20 ரேஞ்ச். ஸோ அனலிஸ்ட் கான்ஃபிடென்ட்டா தான் இருக்காங்க. ஆனா ஸ்டாக் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு சொல்றாங்க. 1 இயர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா பெரிய ஸ்விங்ஸ்ல இருந்துச்சு. 2025ல இந்த ஸ்டாக் $5 ரேஞ்ச்ல இருந்து $22 வரைக்கும் ஸ்டாக் ஏறிச்சு. 300%க்கும் அதிகமான ரேலி. அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் கன்சர்ன்ஸ் காரணமா ஷார்ப் கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ ரொம்ப வாலடைல் ஸ்டாக்னு தான் சொல்லணும். Growth triggers. SoundHound Q2 2026 results already release ஆயிடுச்சு. Revenue record $61.9 million. Year over year 45% growth. Full year revenue guidance $230 million இருந்து $260 million ரேஞ்சுக்கு ரைஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு லைவ் பர்சன் டீல் க்ளோஸ் ஆனதும் பூஸ்ட் வரும். ஆல்மோஸ்ட் $350 to $400 million ரெவென்யூ இன் 2027. நியூ பார்ட்னர்ஷிப்ஸ் வித் டெலிவராட், கேசி, குவாலிட்டாஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். ரிஸ்க் என்னன்னா வேல்யூவேஷன் ஹை, ப்ராஃபிட் இல்லாம இருக்கு, அன்பில் ரிசீவபிள்ஸ் கொஞ்சம் ஹை, மீனிங் ரெவென்யூ புக் பண்ணிட்டாங்க ஆனா இன்னும் பில் பண்ணல. அந்த ரிஸ்க் 5 கஸ்டமர்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. யார் அந்த 5 கஸ்டமர்ஸ்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. SEC ஃபைலிங்ல Q1 2026 10Qல கஸ்டமர் ABCன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரியல் நேம் ரிவீல் பண்ணல. ஆனா சவுண்ட்ஹவுண்டோட நோன் கிளைண்ட்ஸ்ல ஏரோ மெக்சிகோ, அமெரிக்கன் ஹெரிடேஜ் கிரெடிட் யூனியன், அவெனா ஹெல்த் கேர் அண்ட் ஸ்டெர்லிங் நேஷனல் பேங்க், ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ், QSR செயின்ஸ் அண்ட் ஒரு பெரிய சைனீஸ் IoT ஆர் ரோபோட்டிக்ஸ் கம்பெனி எல்லாமே இருக்கு. ஆனா அந்த ஸ்பெசிபிக் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் காட்டுற கஸ்டமர்ஸ் யாருன்னு பப்ளிக்கா தெரியாது. ரெண்டாவது ஸ்டாக் BigBear.ai, டிக்கர் BBAI. இது AI பவர்ட் டெசிஷன் மேக்கிங், ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி. மோஸ்ட்லி US கவர்மெண்ட் அண்ட் டிஃபென்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுது. கிளைண்ட் பேஸ் யாருன்னு பார்த்தா US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் DOD, ஃபெடரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், பார்டர் செக்யூரிட்டி அண்ட் காம்ப்ளெக்ஸ் கமர்ஷியல் என்டர்பிரைசஸ். ஸ்டாக் பிரைஸ் இப்ப $2.7 to $2.9 ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகுது. 52 வீக் ஹை $9.39, லோ $2.59. ஃபேக்ட்ஸ் Q2 2026ல ரெவென்யூ 13% அப் லாஸ்ட் இயரை விட. கைடன்ஸையும் ரீஅஃபர்ம் பண்ணிருக்காங்க. $135 to $165 million ரெவென்யூ எக்ஸ்பெக்ட் பண்றாங்க திஸ் இயர். BigBear.ai டெப்ட் அப்ராக்சிமேட்லி $142 million இருந்து $17 million ரேஞ்சுக்கு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. Q2 ரிப்போர்ட் படி $410 million பிளஸ் கேஷ் வச்சிருக்காங்க. ஆஸ்க் சேஜ்னு ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணாங்க. அது 100,000 பிளஸ் யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி கவர்மெண்ட் டீம்ஸ். பேக்லாக் $269 million பிளஸ்னு ரிப்போர்ட் சொல்லுது. அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. கவர்மெண்ட்ல நியூ டிஃபென்ஸ் பட்ஜெட் வருது, அது இதுக்கு டைரக்ட் பெனிஃபிட். அனலிஸ்ட் ரேட்டிங் மிக்ஸ்டா இருக்கு, ஆனா ஓவராலா சில ஹோல்டுன்னு சொல்றாங்க. ஆவரேஜ் பிரைஸ் டார்கெட் $4 to $5.5 ரேஞ்ச். ஸோ ரொம்ப பீட் அண்ட் டவுன் ஸ்டாக். ஆனா ரீசன்ட் ரிசல்ட்ஸ் டீசெண்டா இருக்கிறதால ஷார்ட் டேர்ம் பவுன்ஸ் பேக் ஆகலாம். Growth triggers.
நியூ கவர்மெண்ட் ஏஐ ஸ்பெண்டிங், ஆஸ்க் சேஜ் ரெவென்யூ growing, நியூ கான்ட்ராக்ட்ஸ் கண்டினியூஸா வருது. கம்பெனி இன்னும் லாஸ்ல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் $25 million கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸை மட்டும் தான் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு. பாஸ்ட்ல ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் இஷ்யூவும் இருந்துச்சு. மூணாவது ஸ்டாக் சர்வ் ரோபோட்டிக்ஸ், டிக்கர் SERV. இது ஆட்டோனமஸ் டெலிவரி ரோபோட்ஸ் கம்பெனி. அவங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் டெலிவரிஸ்க்கு கார் பேஸ்ட் டெலிவரிஸ்ல இருந்து ஃபுட்பாத்ல ஓடுற மாதிரி 4-wheel ஏஐ ரோபோட்ஸை வச்சு டெலிவரி பண்ணணும். சர்வுக்கு NVIDIA பேக்கிங் இருக்கு அண்ட் மோஸ்ட்லி யூபர் ஈட்ஸ் நெட்வொர்க்கோட பார்ட்னர்ஷிப்ல ஒர்க் பண்ணுது. கரண்ட் ஷேர் பிரைஸ் $4.5 to $5 ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகுது. ஃபேக்ட்ஸ், கம்பெனி 2000 ரோபோட்ஸ் டிப்ளாய் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்தா $60 to $80 million ஆனுவல் ரெவென்யூ ரன் ரேட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ரீசென்ட்லி லாண்ட்ரி டெலிவரிக்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் நோ ஸ்கிரப்ஸ்னு ஒரு கம்பெனி கூட ஐடல் டைம்ல ரோபோட் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. Q1 2026 ரெவென்யூ கொஞ்சம் எஸ்டிமேட்டை விட கம்மி, லாஸும் கொஞ்சம் வைட் ஆச்சு. ஏர்லி ஸ்டேஜ் ரோபோட்டிக்ஸ் கம்பெனிக்கு இது காமன் தான். இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப் ரொம்ப ஹை அண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. வேன்கார்ட் மாதிரி பிக் ஃபண்ட் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. யூபரும் டைரக்ட் ஸ்டேக் வச்சிருக்காங்க, கொஞ்சம் செல் பண்ணியும் இருக்காங்க. அனலிஸ்ட் ரேட்டிங் ரொம்ப புல்லிஷ். 7 analysts buy, 1 hold and 0 sell. Average price target $17.5 to $18.5 வரைக்கும் இருக்கு. கரண்ட் பிரைஸை விட ரொம்ப மேல. 1 இயர்ல பார்த்தா பிக் ஸ்விங்ஸ் இருந்துச்சு, பெரிய ரேலி வந்துச்சு. அப்புறம் NVIDIA ஸ்டேக் கொஞ்சம் செல் பண்ணி மொமெண்டம் கம்மியாச்சு. அப்புறம் NVIDIA ஸ்டேக் கொஞ்சம் செல் பண்ண மொமெண்டம் கம்மியாச்சு. ஸ்டாக்கு 30% plus down this year. Growth triggers. Q1 2026 revenue approximately $3 million. Year over year பார்த்தா 578% increase. 2026 full year guidance $26 million, 10-fold increase from 2025. $197 million cash reserves வச்சிருக்காங்க. நியூ வெர்டிகல்ஸ் லைக் லாண்ட்ரி, ரீட்டைல், ப்ராஃபிட் மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் கண்டினியூஸா பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிஸ்க் என்னன்னா இன்னும் ப்ராஃபிட் வரல. ஆல்மோஸ்ட் $49 million லாஸ். $197 million கேஷ் வச்சிருந்தாலும் கேபிட்டல் பர்ன் ஃபாஸ்டா இருக்கும். கேபிட்டல் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா டைல்யூஷன் ரிஸ்க் இருக்கு. லாங் டேர்ம் பிசினஸ் மாடலை பத்தி அனலிஸ்ட்க்கும் டவுட் இருக்கு. 2000 ரோபோட்ஸ் பிளான் பண்ணாலும் அதோட யூட்டிலைசேஷன் ரேட் கம்மியா இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஸ்டாக் 4 PagerDuty, டிக்கர் PD. PagerDuty டெக் ஈகோசிஸ்டம்ல ரொம்ப கிரிட்டிக்கலான ரோல் பிளே பண்ணுது. இது ஐடி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ்க்கு ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மாதிரி செயல்பட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எந்த ஒரு டவுன் டைமும் இல்லாம ரன் ஆகிறத என்ஷூர் பண்ணுது. இப்போ AI ஃபர்ஸ்ட் ஆபரேஷனுக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட் பண்றாங்க. மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி சிஸ்டமிக் டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஓட ரூட் காஸை உடனே ஐசோலேட் பண்ணுது. மனுஷங்க யாரும் இல்லாமலே அடிக்கடி வர சர்வர் பக்ஸை ஃபிக்ஸ் பண்ண ஆட்டோமேட்டட் கோட் ஸ்கிரிப்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி சிஸ்டம் பிளாக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே வல்னரபிலிட்டிஸை சால்வ் பண்ணுது. பேசிக்கலி ஒரு கம்பெனியோட சர்வர்ஸ், ஆப்ஸ் இல்ல சாஃப்ட்வேர் டவுன் ஆனா PagerDutyயோட பிளாட்ஃபார்ம் தான் அந்த ரைட் டீம் கிட்ட உடனே அலர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம AI யூஸ் பண்ணிட்டு ப்ராப்ளமை ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் அண்ட் ரிசால்வ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. இவங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், AI ஆப்ஸ், ப்ராசஸ் ஆட்டோமேஷன், கஸ்டமர் சர்வீஸ் ஆபரேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து PagerDuty ஆபரேஷன்ஸ் கிளவுட்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2026 இயர் எண்டட் Jan 2026. ஃபுல் இயர் ரெவென்யூ $493 million, கைடன்ஸை விட மேல இருந்துச்சு. நான் கேப் ஆபரேட்டிங் மார்ஜின் 700 basis points எக்ஸ்பேண்ட் ஆச்சு. Q1 financial year 2027, quarter ended April 2026. Revenue $121 million. லாஸ்ட் இயரை விட ஜஸ்ட் 1% அப் தான். ஸோ growth ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ARR ஆனுவல் ரெக்கரிங் ரெவென்யூ $496 million, ஆல்மோஸ்ட் ஃபிளாட் லாஸ்ட் இயரை விட. நெட் ரிட்டென்ஷன் ரேட் 97%க்கு வந்துருச்சு. லாஸ்ட் இயர் 104% இருந்துச்சு. ஸோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கம்மி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வாட்ச் அவுட் பாயிண்ட். நல்ல விஷயம் என்னன்னா கம்பெனி ப்ராஃபிட்டபிளா மாறி இருக்கு. Q1ல $10 million நெட் இன்கம் ரிப்போர்ட் பண்ணாங்க. 4th consecutive quarter GAAP profit. கம்பெனி கிட்ட $444 million கேஷ் இருக்கு அண்ட் $100 million ஷேர் பைபேக் ப்ரோக்ராமும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரீசன்ட் நியூ CEO ஜான் டைலுலோ May 2026ல ஜாயின் ஆனாங்க. ஓல்ட் CEO ஜெனிஃபர் தெஜரா எக்ஸிக்யூட்டிவ் சேர் ஆயிட்டாங்க. AI ப்ராடக்ட்ஸ் லைக் SRE ஏஜென்ட் அண்ட் சாட் நேட்டிவ் இன்சிடென்ட் மேனேஜர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நியூ கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுதுன்னு கம்பெனி சொல்றாங்க. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தா ஓவராலா ஹோல்ட்ல இருக்கு. ஆனா அனலிஸ்ட் ஜென்யூன் ஸ்பிளிட் ஆகியிருக்காங்க. பிரைஸ் டார்கெட் ஆவரேஜ் $9 to $12.5 ரேஞ்ச். ஸோ வைட் தான். ஸ்டாக் பிரைஸ் பார்த்தா கடந்த 1 இயர்ல ஆல்மோஸ்ட் 32% டவுன் ஆயிடுச்சு. 14.68ல இருந்து அப்ராக்சிமேட்லி $10.6 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஷிப் ரொம்ப ஹை. மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட தான் இருக்கு. growth triggers.
நியூ சிஇஓ ஜான் லீடர்ஷிப்ல டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி வரலாம். நியூ யூசேஜ் பேஸ்ட் கன்சம்ஷன் பிரைசிங் மாடல் அது வந்தா ரெவென்யூ growth ஆக்சிலரேட் ஆகும்னு கம்பெனி சொல்றாங்க. ஏஐ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எஸ்ஆர்இ ஏஜென்ட் அடாப்ஷன் growing among enterprise customers. $100 million பைபேக் பிளான் ஸ்டாக்கு சப்போர்ட் பண்ணும். ரிஸ்க் என்னன்னா ரெவென்யூ growth ரொம்ப ஸ்லோ 1%. நெட் ரிட்டென்ஷன் டிக்ளைன் ஆயிருக்கு. கைடன்ஸும் பேசிக்லி ஃபிளாட் growth தான். ஸோ இது வேல்யூ ஆர் டர்ன் அரவுண்ட் பிக், நாட் அ ஹை growth மொமெண்டம் பிக். இந்த 4 ஸ்டாக்ஸோட பீட்டா அதாவது வாலட்டிலிட்டி கம்பேரிங் டு ப்ராடர் மார்க்கெட் பார்க்கலாம். பிடியோட பீட்டா 0.94 which means S&P 500 1% மேல கீழே போனா பிடி 0.94% ரியாக்ட் ஆகும். சர்வ் ரோபோட்டிக்ஸ் ஓட பீட்டா வேல்யூ 1.04, பிக் பேர் டாட் ஏஐ ஓட பீட்டா 2.4 to 2.7 அண்ட் சவுண்ட் ஹவுண்ட் ஏஐ ஓடது 2.76. ஸோ சவுண்ட் ஹவுண்ட் ஏஐ, பிக் பேர் டாட் ஏஐ அண்ட் சர்வ் ரோபோட்டிக்ஸ்க்கு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ கைஸ் இந்த 4 ஸ்டாக்ஸ் சவுண்ட் ஹவுண்ட் ஏஐ, பிக் பேர் டாட் ஏஐ, சர்வ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் பேஜர் டியூட்டி எல்லாமே $20 கம்மி ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 2 பேரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஸ்டாக்ஸ். இது பியூர்லி எஜுகேஷனல் வீடியோ, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்ல. நான் சொன்ன 4 ஸ்டாக்ஸும் ஸ்மால் கேப் ஹை ரிஸ்க் ஸ்டாக்ஸ். குவிக் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணாம ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டெசிஷன் எடுங்க. உங்களுக்கு இந்த 4ல யாரு ஃபேவரட்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.